அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. இது பேர் நல்ல வேலைன்னு பேர். பைத்தங்காய் மாதிரி காய்ச்சிருக்கும், வெண்மையான பூக்களை கொண்டு இருக்கும், காரத்தன்மை உள்ள இலையாக இருக்கும். இது பேர் நல்ல வேலைன்னு பேர். பேரே நல்ல வேலை. நமது மீனவ சமுதாயத்தில் திருமணம் செய்யும்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த இலையை எடுத்து பொண்ணுகிட்ட காட்டுவாங்க. இது என்னம்மான்னு கேட்பாங்க, நல்ல வேலைங்கும். அதே செடியை பக்கத்தில் மாப்பிள்ளைகிட்ட காட்டுவாங்க. என்ன பாம்பாங்க, நல்ல வேலைம்பாங்க. அப்பா கட்டுப்பா தாலியை, நல்ல வேலையாக இருக்குது, நேரம் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. அருமருந்து. ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த நல்ல வேலை செடியை முன்னாடி வச்சுட்டு போகிறதாக சொல்கிறாங்க. நாங்கள் நேரடியாக பார்த்தது கிடையாது. பதிவு செய்கிறாங்க ஒருத்தவங்க. நல்ல வேலை செடியை அவர் காரில் இருக்கும். எந்த வேலைகளுக்கு சென்றாலும் இந்த செடியை பையில் வச்சுட்டு போனால், கையில் எடுத்துகிட்டு போனோம்னா அந்த காரியம் கைகூடும், நல்ல வேலையாக அமையும் என்பது சித்தர்கள் வாக்கு. சித்தர்கள் கர்ண பரம்பரையாக சொல்லி அதை நாங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் போனோம்னா நல்ல வேலை செடியை முன்னாடி ஒன்று பறித்து வச்சுருப்போம். ஆனால் ட்ரெயின்லேயே பஸ்லேயே போகிறப்ப பார்த்தாங்கன்னா, மூலிகை வைத்தியமாக நீங்கள் செடி வச்சுருக்கீங்களேம்பாங்க. அப்படி எங்களுடைய வசியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மூலிகை நல்ல வேலை செடி. என் குருநாதர் மணிவாசன் ஐயா, காக்கோ மணிவாசன் ஐயா அடிக்கடி இதை பதிவு செய்வார். நல்ல வேலையை நம்ம உடலில், மூட்டுகளில், கழுத்துகளில், தலைகளில் நீர் தேங்கி இருக்கும், வலி இருக்கும், தலன்னு இருக்கும். அப்போ ஊசியால் குத்தக்கூடாது, கிழிக்கக்கூடாது, வேறு எந்த முறையிலும் அந்த தண்ணீரை வெளில எடுக்கக்கூடாது. அந்த இது காயப்படுத்தி எடுக்கக்கூடாது. எந்த இதுவும் இல்லாமல் அந்த தண்ணீரை வெளில எடுக்கணும். அப்படின்னா என்ன செய்யலாம்னா, இந்த நல்ல வேலை சரியை நல்லா நசுக்கி நல்லா துணியில் வச்சு சாரை புழிஞ்சிட்டு, எந்த இடத்துல நீரை எடுக்கணும்னு நினைக்கிறோமோ, கொதிகாலில் நீர் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னோம்னா தலையில் வச்சு கட்டிட்டோம்னா, அப்படியே வச்சு கட்டிட்டோம்னா அப்படியே எடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து புழிஞ்சு பார்த்தோம்னா அந்த தண்ணி ஊற்றும். அதில் இதை இடித்து இது சாரெல்லாம் துணியில் நல்லா கட்டி புழிஞ்சிடுறோம். இந்த சக்கையை வச்சு கட்டுறோம், பார்த்தோம்னா தண்ணி வந்துடும். எந்த இடத்துல நீர் மூட்டில் ஒரு நீராக இருக்குது, நீர் கொத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஊசி பொத்த போட வேண்டிய, கிழிக்க வேண்டிய, அறுக்க வேண்டிய, எதுவும் செய்ய வேண்டிய. இந்த சக்கையை அடித்து வச்சு அந்த சக்கையை கட்டிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து புழிஞ்சோம்னா அந்த நீர் பூரா வெளில வந்துடும். மிகப்பெரிய மருந்து நல்ல வேலை. இதோட அடுத்துக்கிட்ட சளி, கபநோய்களுக்கு அனைத்து வகைகளும் வேலை செய்யும். சிறு குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா குப்பைமேனி இலை, துளசி, தும்பை, நல்ல வேலை இதெல்லாம் வச்சு அரைச்சி ஒரு சங்கு பாலாடை அதுக்கு ஊற்றுவாங்க. அதுகளுக்கு கபநோய்கள் வராது. இந்த பழக்க முறைகள் மறைந்த காரணத்தினால்தான் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு பூராவும் சளி, மூச்சு இறைக்குது, ஆஸ்மா, தூங்கும்போது குரட்டை வருது. இந்த மருந்தை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்துட்டோம்னா அவர்கள் வாழ்நாளில் திடகாத்திரமாக நுரையீரல் அடைப்புத்தன்மை இருக்காது, குரட்டை வராது. மிகப்பெரிய மருந்து. நன்றி.